இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா நேற்று டெஸ்ட் மேட்ச் டே 1 நடந்து முடிஞ்சிருக்குங்க. டாஸ் வென்ன சவுத் ஆஃப்ரிக்கா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்தியாவை வந்து பேட்டிங் ஆட வச்சாங்க. இந்தியா வந்து வழக்கம் போலே ஓவர்சீஸ் கண்டிஷன்னா கொஞ்சம் வந்து சொதப்புவாங்க பேட்டிங்கில். அதே மாதிரி தான் பேட்டிங் வந்து ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மாவும் வந்து ஓப்பனிங் ஆடினாங்க. ரோஹித் சர்மா வந்து ரபாடா பாலில் வந்து பவுன்சர் போட்டார். ரபாடா ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் தி லென்த் போட்டார். புல் அடித்தார். நேராக கல்லியில், சாரி கல்லிங்கிறேன், ஃபைன் லெக்கில் வந்து பர்கர் கேட்ச் பிடிச்சிட்டாரு. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் கொஞ்சம் நல்லா ஆடினார். பட் ஆனால் அவர் வந்து ஃபாரின் கண்டிஷன்ஸுங்கிற ஓவர்சீஸ் கண்டிஷனுங்கிறதுனால அவர் அவுட் ஆகிட்டார். நம்ம ஏற்கனவே கில்லை பற்றி பேசியிருந்தோம். கில்லு நல்லா விளாடணும், சீரியஸ் அவருக்கு மெயின். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் கூட அவர் ஒழுங்காக விளாடலை. கில்லு வந்து நம்பர் 3க்கு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அவர் ஒழுங்காக விளாடணும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனால் அவரும் வழக்கம் போலேயே ரொம்ப சொதப்பிட்டார். கில்லும் சரியாக விளாடவே இல்லை. ஏன் கில்லு இப்படி பண்ணுறாருன்னு தெரில. ஓப்பனிங்கில் நல்லா விளாண்டுட்டு இருந்தார். இப்போ நம்பர் 3 வந்தோடனே அவர் சரியாக விளாடலை. அவர் ரொம்ப நல்லா விளாடணும். ஏன்னா அவரை நம்பி பெரிய பொறுப்பு இருக்குது. நம்பர் 3ங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. புஜாரா வந்து எப்படி ஆடினார் நம்பர் 3ல. அவர்னா இருந்திருந்தாருன்னா நல்லா விளாண்டுருப்பாரு. ஸோ குறை சொல்ல முடியாது. கில்லுக்கு இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நம்பர் 3ல. ஆனால் அவர் வந்து இந்த பால் வந்து லெக் ஸ்டம்பில் போடுறாங்க, அதை போய் க்ளவுவில் போட்டு கேட்ச் போகுது. அந்த மாதிரி ஷாட்லாம் தேவையே கிடையாது. பாலை லீவ் பண்ணியிருந்தாலே போதும். அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி கில்லு நல்லா விளாடணும். கில்லுக்கு இன்னும் நிறைய சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கில்லு அதை யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. கில்லு மேலே தான் வந்து நேற்று அந்த ஷாட் ஆடினது தப்பு. நல்ல பாலில் அவுட் ஆயிருந்தா கூட சரின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு நார்மலான பால். அதில் போய் கில்லு அவுட் ஆகிட்டு போகிறாரு. கில்லு நீங்கள் இன்னும் நல்லா விளாடணும். உங்களை நம்பி நிறையா பேர் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் நம்பர் 1 நம்பர் 3 நல்லா விளாண்டா தான் 4, 5லாம் அவங்களுக்குலாம் கான்ஃபிடென்ஸ் வரும். கில்லு நேற்று வந்து மறுபடியும் சொதப்பிட்டாருங்க. அடுத்தது கிங் கோலிங்க. என்ன மாதிரி ரிசப்ஷனுங்க எல்லா கண்ட்ரீஸ்லேயும். அப்படியே வராரு பேட்டிங்க்கு. அவ்வளோ க்ரௌடு இப்படி கை தட்டுறாங்கங்க. வேர்ல்டு சூப்பர் ஸ்டார்னா, குளோபல் சூப்பர் ஸ்டார்னா அது விராட் கோலி தாங்க. என்ன என்ன மாதிரி ஆடுறாரு கோலி. கிங் கோலினா கிங் கோலி தாங்க. சான்ஸே கிடையாதுங்க. வந்த 38 ரன்ஸ் அடித்தாருங்க. அடித்தது எல்லாமே கிளாசி ஷாட்ஸ். அந்த ரவாடா பாலில் வந்து விக்கெட் எடுத்தது வந்து அது ஒன்றுமே சொல்ல முடியாது. நல்லா ஸ்விங் ஆயிடுச்சு, அது அவுட் ஸ்விங் ஆயிடுச்சு. நல்லா விளாண்டாருங்க விராட் கோலி. உண்மையிலேயே விராட் கோலி கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா அந்த வந்த உடனே டப்பு 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 டப்புன்னு 4 அடிச்சிட்டாருங்க. நல்ல ஷாட்ஸ் அடித்தாருங்க. ஆனால் அடித்த 5 4மே அப்படியே கண்ணில் வச்சுக்கலான்னு இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஷாட்டு கூட எஜ்ஜில் போய் 4 போல். ஃப்ளிக் ஆடுறாரு, ஸ்ட்ரைட் ட்ரைவ் ஆடுறாரு, ஹான் ட்ரைவ் ஆடுறாரு, கவர்ஸில் ஆடுறாரு. எல்லாம் சூப்பரான ஷாட்ஸுங்க எல்லாமே. விராட் கோலி வந்து நேற்று சூப்பராக விளாண்டாரு. விராட் கோலிக்கு வந்து ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப். விராட் கோலினா அது விராட் கோலி தான். ஸ்ரேயாஸ் ஐயரும் நல்லா சப்போர்ட் பண்ணார். ஆனால் என்ன, ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா விளாடணும். விராட் கோலிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி தான் விளாண்டார் ஸ்ரேயாஸ் ஐயர். அவருக்கும் வந்து நல்லா கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க 2 பேரும் தான் பார்ட்னர்ஷிப் நல்லா போட்டாங்க. பார்ட்னர்ஷிப் போட்டு கொஞ்சம் நல்லா கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அதனால் ஸ்ரேயாஸ் ஐயர் இன்னும் கொஞ்சம் நல்லா விளாடணும். நீங்களும் கொஞ்சம் 31 ரன்ஸ் அடிச்சிங்க, பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா விளாடுங்க. அடுத்தது கேஎல் ராகுலுங்க. உண்மையிலேயே எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இவர் எப்படி 2020ல் கீப் பண்ணாரோ 1 டேல கீப் பண்ணார். ஆனால் டெஸ்ட்டில் எப்படி நான் கீப் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. கேஎல் ராகுல் விளையாடக்கூடாதுன்னு சொன்னாங்க டெஸ்ட்டில். ஏன்னா அவர் பத்தாவது கீப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுன்னாங்க. அதெல்லாம் கிடையாது, நான் பண்ணுவேன்னு சொல்லி பேட்டிங்கில் இறங்கி 70 ரன்ஸ் அடித்தாருங்க. என்ன மாதிரி நாக்குங்க கேஎல் ராகுல் நேற்று விளையாண்டது. கிளாஸிங்க. ஒரு ஷாட்டு சூப்பராக விளாண்டாருங்க கேஎல் ராகுல். கேஎல் ராகுல் இல்லைன்னா இந்தியா 150 கூட அடிச்சிருக்க மாட்டாங்க நேற்று. ஏன்னா அவர் தான் மெயின் ஸ்கோரே அடிச்சிருக்காரு. பாதி ஸ்கோர் இந்தியாவுக்கு 208 ஃபார் 8ல் பாதி ஸ்கோர் அடித்தது வந்து 70 ரன்ஸ் அடித்தது வந்து கேஎல் ராகுல் தான். கேஎல் ராகுல் தாங்க. அவ்வளோ கிளாஸியாக விளாண்டாருங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, கேஎல் ராகுல் வந்து 3 ஃபார்மெட்டுக்கும் கூடிய பிளேயர் இந்தியாவுக்குன்னா அது யாருன்னா கேஎல் ராகுலுங்க. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து சரக்கு இருக்குங்க. அந்த சரக்கு இருக்குது. அதனால தான் அவங்க வந்து ப்ரூஃப் பண்ணுறாங்க. இந்தியாவிலையும் ப்ரூஃப் பண்ணுறாங்க, ஓவர்சீஸ் கண்டிஷன்லேயும் ப்ரூஃப் பண்ணுறாங்க. கேஎல் ராகுல் தான். கிளாஸியாக விளாண்டாருங்க. நல்லா விளாண்டாரு. நல்ல டைம் பண்ணி விளாண்டாரு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கேஎல் ராகுல் பேட்டிங். கேஎல் ராகுலுக்கு வந்து சூப்பருங்க. அடுத்தது அஸ்வின் வந்தார். அஸ்வின் வழக்கம் போலே வந்து பாலை வந்து விளாண்டு நல்ல பால் போட்டார் ரபாடா. அதில் வந்து எட்ஜ் எடுத்துகிட்டு போயிடுச்சு அஸ்வினுக்கு. அடுத்தது லார்ட் தாக்கூருக்கு வந்து ஒரு பவுன்ஸ் போட்டாங்க. நெத்திலே அடிபட்டுருச்சு பாவம். அதையும் இல்லாமல்
அந்த ஃபைட்டிங் நாக் எடுத்து விளாண்டாரு தாக்கூர். தாக்கூருக்கும் நல்ல பரவாயில்ல, சரியான அடிங்க நெத்தியில். அப்படியே நல்ல பவுன்சர் போட்டு நல்ல அடி விழுந்துச்சு நெத்தியில் அவருக்கு. தாக்கூர் பரவாயில்ல, அதையும் கேபிட்டலைஸ் பண்ணி நல்லா விளாண்டாரு. அவரும் 24 ரன்ஸ் அடித்தார். அவர் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு வாட்டி அடி வாங்கிட்டிங்கன்னா அந்த பயம் இருக்க தான் செய்யும் யாராக இருந்தோம். அதுவும் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பேஸே பவுன்சி விக்கெட்ஸு, அதில் வந்து விளாட்றதுனா ரொம்ப கஷ்டங்க. அதுலேயும் நம்ம தாக்கூர் நல்லா விளாண்டாரு. அடுத்தது ஜஸ்பிரீத் பும்ரா வந்தோடனே அவுட் ஆகிட்டாரு. சிராஜ் இருக்கார், அவரும் கேஎல் ராகுலும் இருக்காங்க. ஏன்னா நேற்று மழையினால பாதியிலே வந்து எக்ஸ்ட்ரா ஓவர்ஸ் போட முடியல கொஞ்சம், அதனால் 208 ஃபார் 8 இந்தியா டே 1 முடியும் போது.